இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நேரடியாக திருத்தலத்தை தேடி வந்திருக்கின்ற மக்களும் தொலையிலிருந்து காணொளி மூலமாக இந்த மறையுரையை, இறை சிந்தனையை, அந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த மாலை வேளையிலே வாழ்த்துவதில், உங்களுக்காக ஜெபிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம் அனைவரையுமே இந்த தாயின் பிரசன்னம் நிச்சயமாக, தாயினுடைய பரிந்துரை நிச்சயமாக நிரப்பும், ஆசிர்வதிக்கும். அவருடைய அன்பு மகன் நமக்கு அவருடைய அருள் வளத்தை, பொருள் வளத்தை, நாம் வாழ தேவையான அனைத்தையும், குறைகள் அனைத்தையும் நீக்கி நிறைகளாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவாராக. பார்ந்தவர்களே, அன்னை கன்னிமரியாள் பல இடங்களில் காட்சி கொடுத்து அற்புதங்களை செய்திருக்கிறார். ஏன் நமக்கும் அதே அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் அவருடைய அந்த உள்ளம் வேறு எதையெல்லாம் குறித்து சிந்தித்திருக்கிறது, அவருடைய விருப்பம் என்னென்னலாம் இந்த காட்சிகளிலே தென்படுகிறது என்பதை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு அன்னையினுடைய சலேத் நகரில் கொடுக்கப்பட்ட அந்த காட்சி, பிரான்ஸ் நாட்டிலே சலேத் என்கின்ற ஒரு மலைப்பகுதி, அதுவரை ஒரு நகரம் எதுவுமே இல்லாமல் சாதாரண ஒரு புல்வெளி அடங்கிய ஒரு பகுதி தான். அந்த இடத்திலே இந்த தாய் காட்சி கொடுக்கிறார், பல மறையுண்மைகளை எடுத்து சொல்லுகிறார் என்பதை இன்றைக்கு நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். மறந்தவர்களே, அன்னை கன்னிமரியாவை பொறுத்தவரையிலே திருவிவிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிகச்சில பகுதிகளிலே அவரை ஒரு மகிழ்ச்சியின் பெண்ணாக, தாயாக நாம் பார்க்கிறோம். அதே வேளையிலே துன்புறும் ஒரு தாயாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால தான் அன்னை கன்னிமரியாளை குறித்து ஜெபமாலைகளை சிந்திக்கின்ற பொழுது மறையுண்மைகள், மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகளும் இருக்கிறது. அவரை குறித்த, அவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் கிடைக்கப்பெற்ற அந்த துயரங்களை குறித்தும் மறையுண்மைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அப்போது நம்முடைய தாய் மகிழ்ச்சியின் தாயாகவும் இருக்கிறார், துன்பங்களை அனுபவித்து அந்த துன்பங்களை வெற்றி கொண்ட ஒரு அன்னையாகவும் காட்சி கொடுக்கிறார் என்பது மிக தெளிவு. அந்த வகையில் இன்றைக்கு நாம் வாசித்த இந்த நற்செய்தி வாசகமானது அவருக்கு உள்ளத்தில் குழப்பமும் துயரும் இருக்கின்ற ஒரு பகுதி. அந்த துயரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் நீக்கப்படுகிற ஒரு பகுதி. அதே போன்று அன்னை கன்னிமரியாளினுடைய இந்த உலகில் அவர் கொடுக்கிற காட்சிகள் எல்லாம் தன்னுடைய மகன் இந்த துன்பங்களை எல்லாம் அடைகிறார், தன்னுடைய மகன் இந்த துன்பங்களை கண்டு மனம் வருந்துகிறார் என்று ஒவ்வொரு காட்சியிலும் சொல்லுகிறார். அதனை சரி செய்ய என்ன வழி என்பதையும் சொல்வதுதான் ஒவ்வொரு காட்சியும் இருக்கும். ஆக இன்றைய நாளிலே அந்த மகனின் திருவுளமாக எதை அன்னை கன்னிமரியாள் வலியுறுத்தினார் என்பதையும் இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். பார்த்தவர்களே, எனக்கு விவரம் தெரிய இந்த இறை அழைத்தல் எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே வந்தது என்று சிந்திக்கின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் இல்லையா? எல்லா அருட்தந்தையர்கள்ட்டையும் கேட்டிங்கன்னா எந்த ஒரு நிகழ்வு அல்லது எந்த இடத்திலிருந்து நீங்கள் குருவாக வேண்டும், உங்கள் இறை அழைத்தலை எப்படி உணர்ந்தீர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நிகழ்வு நிச்சயமாக இருக்கும். அந்த வரிசையில் எனக்கும் ஒரு நிகழ்வு உண்மையில் இருக்கிறது. ஒரு முறை நானும் என்னுடைய தாயாரும் ஒரு திருத்தலத்திற்கு, வள்ளியூர் பாத்திமானை திருத்தலத்தில் தான், அங்கே திருப்பலிக்கு போயிருக்கின்ற பொழுது ஒரு மிகச்சிறிய மாணவன், நம்ம ஆல்டர் பாய்ஸ் பசங்களை விட ஒரு சின்ன பையன்தான். அங்கே போயிருக்கும் பொழுது இயேசு ஆண்டவர் அப்படிங்கிறத வீட்டிலே அப்பப்போ சொல்லிக் கொடுப்பதுண்டு, மறைக்கல்வியில் சொல்லிக் கொடுப்பதுண்டு. அவர் நலன்களை செய்தார், நன்மைகளை செய்தார். ஆனால் அவருடைய துன்பங்களை குறித்து அதிகமாக யாரும் எனக்கு சொல்லிக் கொடுத்ததில்லை. ஒரு முறை போய் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கோயில்லையும் சென்டரில் என்ன தான் இருக்கும்? குரூசிஃபிக்ஸ் இருக்கும் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுபட்ட ஒரு சிறுபம் அல்லது சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஒரு காட்சி ஒவ்வொரு கோயிலையும் இருக்கும். அதே போன்று அந்த வள்ளியூரிலும் இருக்கிறது. அதை பார்த்து என் தாயாரிடத்தில் கேட்கிறேன், எப்படி அவர் நல்லது தான் செஞ்சார், அவர் எல்லா புதுமைகளையும் செஞ்சார், நல்லதை போதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஏன் சிலுவையில் அறையிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போது இருந்த விவரத்தை பொறுத்தவரை அப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கும் பொழுது என்னுடைய அன்னை சொன்னது இன்றைக்கும் அதுதான் என்னுடைய முதல் மறைக்கல்வி என்று நான் சொல்லுவேன். என்ன சொல்லி கொடுத்தார்கள் என்றால், ஆமாம் அவங்க நல்லது தான் செஞ்சாங்க, ஆனால் சிலுவையில் ஏன் அறையப்பட்டிருக்காங்க அப்படின்னா
உனக்கும் எனக்குமாக அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். நாம் தவறு செய்கிற அந்த தவறுகளுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், வேற எதற்காகவும் இல்லை அப்படின்னு சொன்ன அந்த எளிய மறைக்கல்வி தான் இன்றைக்கும் என்னுடைய உள்ளத்திலே ஆழமாக இருப்பது. நீயும் நானும் செய்கிற அந்த தப்பு, அந்த தவறு, பாவங்கள், குற்றங்கள், நம்முடைய குறைகள், இவற்றை எல்லாம் போக்குவதற்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் பாவம் செய்யும் பொழுது அவருடைய கைகளில் ஆணிகள் அடிக்கப்படும், அவருடைய தலையில் முள் கிரீடம் வைக்கப்படும் என்று சொல்வார்கள். அதனால் தவறும் பாவமும் ஒருபோதும் செய்யக்கூடாது. செய்யும் பொழுதெல்லாம் நீ என்னதான் நினச்சிக்கணும், ஆண்டவருக்கு நான் காயத்தை கொடுக்கிறேன், வலியை கொடுக்கிறேன் என்று நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இது போன்ற நிச்சயம் ஒருவேளை அருட்சகோதரிகளோ அல்லது மறைக்கல்வி ஆசிரியர்களோ நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். ஏன் இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார்? நம்முடைய பாவங்கள், குறிப்பாக நாம் நாள்தோறும் பாவம் செய்ய செய்ய அவருக்கு ஒரு முள், ஒரு ஆணி அடித்து கொண்டே இருக்கிறோம். அந்த வரிசையில் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நிச்சயம் ஒரு பெரும் தொடர்பு இருக்கிறது. அன்னை கன்னிமரியாள் இந்த சலேத் நகரிலே, இந்த சலேத் என்கின்ற இடத்திலே, பிரான்ஸ் நாட்டிலே காட்சி கொடுக்கின்ற பொழுது அவர் சொன்ன ஒரு சில குறியீடுகள் இவையெல்லாம் இதனோடு ஒத்து போவதாக பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்கள், நம்முடைய பாவங்களிலிருந்து வெளியே வர அவர் முதலிலே அழைக்கிறார். ஆண்டவரினுடைய திருநாமத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரை வீணாக உச்சரிக்காமல் இருங்கள், ஆண்டவரை தேடி வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமைகள் கூட ஆண்டவரை தேட ஆள் இல்லை என்று அன்னை அங்கு அந்த காட்சியிலே சொல்லுவதை பார்க்க முடிகிறது. ஆக இந்த வரிசையில் தான் இன்றைக்கு நாம் இந்த இறை சிந்தனையை கொண்டு செல்லுகிறோம். பார்ந்தவர்களே, இதன் வரலாறு, குறுகிய வரலாறு. 2 பிள்ளைகளுக்கு அன்னை கன்னிமரியாள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைகள் 2 காட்சி கொடுக்கிறார்கள். அந்த காட்சி 1846ஆம் ஆண்டிலே காட்சி கொடுக்கப்படுகிறது. அந்த பிரான்ஸ் நாட்டிலே சலேத் என்கின்ற ஒரு இடத்தில் இது காட்சி கொடுக்கப்படுகிறது. இந்த காட்சியிலே அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்ன என்பது தான் நமக்கான இன்றைக்கு இறை சிந்தனை. முதல் சிந்தனை என்பார்ந்தவர்களே, அந்த படத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். நீங்கள் கூகுளில் போய் சலேத் அன்னை, லா சலேத் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே கூகுள் ஃபோட்டோஸில் அழகாக காட்டப்பட்டிருக்கும். அவருடைய புகைப்படம் நமக்கு வெளியே வரும். அந்த புகைப்படங்களில் என்னென்ன குறியீடு, சிம்பிள்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம். மறந்தவர்களே, முதல் சிந்தனை, பாவங்களிலிருந்து மக்களை மீண்டு ஆண்டவரை நோக்கி வர செய்ய அவருடைய ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த படத்திலே, அந்த காட்சியிலே அவர் போட்டிருக்கின்ற அந்த சங்கிலியாக இருக்கலாம், அல்லது தலையில் அவர் வைத்திருக்கின்ற சிவப்பு நிற ரோஜா மலர்கள், இவையெல்லாம் பாவத்தை குறித்து காட்டுகின்ற ஒன்று என்று அறிஞர்கள் நமக்கு விளக்குகிறார்கள். அப்போது அன்னை கன்னிமரியாளுடைய அந்த காட்சியின் முதல் அர்த்தம் அல்லது அதன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவத்திலிருந்து மக்கள் எல்லாரும் மீண்டும் ஆண்டவரை நோக்கி வர வேண்டும் என்பதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த பாவத்தை குறித்து சிந்திக்கின்ற பொழுது நமக்கு சிறு வயதிலிருந்தே நிறைய நமக்கு இதற்கான மறைக்கல்வி எடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா? சாவான பாவம் எது, அற்ப பாவம் எது, ஜென்ம பாவம் எது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும். இந்த பாவங்களிலிருந்து அப்பொழுது இருந்த அந்த மக்களை விடுவிக்கப்பட்டு அவர்கள் எல்லாரும் மீண்டும் கடவுளிடத்திலே வர இந்த அன்னை அன்போடு அழைக்கிறார். இந்த நிலையை இன்றைக்கும் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே இந்த காட்சி குறித்து சிந்திக்கின்ற நமக்கும் இதே அழைப்பு. பாவத்திலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும். என்னென்ன பாவங்கள் நாம் செய்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது மிக முக்கியமாக அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறுதி அந்த அறிவுரை அல்லது ஒரு விளக்கத்திலே மிக அழகாக சொல்கிறார். எனக்கு பின் துணையாளர் ஒருவர் வருகிறார். எனக்கு பின் துணையாளர் ஒருவர் வருகிறார். அது யாரு? தூய ஆவியார். நம்ம கூட இருக்கிற அந்த தூய ஆவியார், தொடக்கத்திலிருந்தே இருந்த அதே தூய ஆவியார். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த விண்ணேற்புக்கு பிறகு முழுமையாக இந்த உலகை ஆட்சி செலுத்த போகிறவர் அந்த தூய ஆவியார் என்று சொல்வார். அந்த தூய ஆவியின் உருவகங்கள் பல இருக்கின்றன இல்லையா? அதில் மிக முக்கியமாக நான் நினைப்பது என்ன அப்படின்னா, தூய ஆவியை எப்படியெல்லாம் உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னா, ஞானத்தின் மூலமாக இந்த தூய ஆவியை உணர்ந்து கொள்ளலாம். ஞானம், மனச்சான்று, இவையெல்லாம் நுண்ணறிவு, இவையெல்லாம் நமக்கு தூய ஆவியானவரை உணர்த்துகின்ற ஒரு நம்மிலேயே இருக்கின்ற அவருடைய ஒரு உருவகங்கள்.
சரிதானா? ஒவ்வொரு மனிதருக்கும் இது பாரபட்சமின்றி கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒன்று. மனச்சான்று, மனசாட்சி அப்படின்லாம் நம்ம பல வார்த்தைகளில் நம்ம சொல்கிறது இல்லையா? அப்போது இந்த மனச்சான்று தான் எது பாவம் எது பாவம் இல்லை, இந்த அறிவு தான் நமக்கு எது நல்லது எது கெட்டது. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொல்வது போன்று இஸ்ரேல் மக்களுக்கு நான் முன்னால் வாழ்வையும் சாவையும் வைத்திருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? அப்போ அதை பகுத்து எடுக்கின்ற ஒரு நிலை, அந்த நிலையில் நாம் இன்றைக்கு ஒரு திடனோடு இருக்கிறோமா? தூயாவின் மற்றொரு ஒரு கனியாக இருக்கிற அல்லது கொடையாக இருக்கிற இந்த திடனோடு நாம் அந்த பாவங்களை எதிர்கொள்ளுகிறோமா என்பதுதான் இன்றைக்கான முதல் சிந்தனை அன்பார்ந்தவர்களே. இந்த தலைமுறைகள் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? இன்றைக்கு இந்த 2025க்கு பிறகு பிறக்கிற பிள்ளைகளை எவ்வாறு அழைக்க போகிறார்கள், எந்த தலைமுறை என்று யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க பார்ப்போம். ஜெனரேஷன் ஜென் பீட்டா அப்படின்னு அழைக்க போகிறாங்க. சரிதான்? அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை ஜென் ஆல்ஃபா, அதற்கு முன்னாடி 2K கிட்ஸ் இல்லையா? 2K கிட்ஸே இப்போ பெரிய ஓல்டாயாச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி என்னது இருந்துச்சு? 90s கிட்ஸ் இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி 80s 70sன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்போது இன்றைக்கு இவ்வளவு தலைமுறை மாறி வர வர நிறைய வளர்ச்சி வந்தாச்சு இல்லையா? எந்த ஒரு துறையிலையும் அப்டேட் ஆகிற துறை தான் நிலைத்து நிற்கும். எந்த ஒரு கம்பெனி, நிறுவனம் அல்லது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் அதில் ஒவ்வொரு ஆண்டும் முன்னேற்றம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? நம்முடைய வேலையாக இருந்தாலும் ஆண்டுதோறும் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அந்த இன்க்ரிமெண்ட்டு நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ தலைமுறை நகர நகர நிறைய விஷயங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. தொழில்நுட்பங்கள், அறிவியல் இதெல்லாம் அப்படி பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? AI அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இருக்கிற மாதிரியே என் முகத்தையே வச்சு நான் வேற ஒன்று பேசுகிறதா கூட மாற்றிடலாம். அதனால் அன்றைக்கே சொல்லப்பட்ட அந்த கண்ணால் காண்பதும் போய் இப்போ தான் அது நிறைவு, அந்த வார்த்தை இப்போ அப்ளை ஆகுது பாருங்கள். அப்போது இன்றைக்கு வளர்ச்சி அபரிவிதமாக மாறிக்கொண்டே இருக்கிறது, மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதே போன்று அன்பார்ந்தவர்களே, மனித நேயமும் நமக்குள் இருக்கின்ற இந்த மனச்சான்றும் அப்படி மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த மனச்சாட்சி, மனசான்று நமக்கு மழுங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது கூர்மையாக்கப்பட்டு கொண்டிருந்தால் ஒன்றும் தவறில்லை. கூர்மையாயிட்டு இப்போ தவறுகள் உலகத்தில் குறையா நடக்குது அப்படின்னா அது பாசிட்டிவ் சைன், அதை நாம் வரவேற்கலாம். ஆனால் அது கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அன்றைக்கு இருந்த அந்த பசங்களையும் இன்றைக்கு இருக்கிற பசங்களையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை முந்தைய காலங்களில் எது கம்மியாக இருக்கும்? அறிவு ஒருவேளை கம்மியாக இருக்கும், தொழில்நுட்ப அறிவுகள் கம்மியாக இருக்கும். ஆனால் ஓரளவிற்காவது ஒழுக்கங்கள் இருந்திருக்கும். காலையில் இத்தனை மணிக்கு எந்திக்கணும், இத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும், கோயிலுக்கு போகணும் என்று வரிசையாக ஒவ்வொரு டைம் டேபிளோட ஒரு ஒழுக்கங்கள் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு அப்படி ஒன்றும் இருந்ததாக தெரியவில்லை. ஒருவேளை நம்முடைய குடும்பங்களிலே அது இருக்கிறது என்றால் மிகச்சிறப்பு, அது இல்லை என்றால் நாம் வளர்க்க வேண்டியது நம் பொறுப்பு. பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த மனச்சான்று மழுங்கடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் தவறா அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஆக இன்றைக்கு அன்னை கன்னிமரியாள் பாவத்திலிருந்து மீண்டு வாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார் என்றால், இந்த மனசாட்சியை இன்னும் கூர்மையாக்குங்கள், பாவங்களை தள்ளி புறம்பே தள்ளி ஆண்டவர் வழியை பின்பற்றுங்கள் என்று தான் அவர் நம்மை அழைக்கிறார். அதற்கு நமக்குள் தரப்பட்டிருக்கிற ஒரு அழகான கொடை இந்த மனச்சான்று, தேர்ந்து தெளிகிற ஒரு ஆற்றல், பகுத்துணர்கின்ற ஒரு ஆற்றல் நமக்கு தரப்பட்டிருக்குது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவிற்கு அந்த மனசாட்சியின்படி வாழ்ந்து கொண்டிருப்போம். நீங்களும் நானும் இன்றைக்கு அதிகமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். மனச்சான்றின்படி நாம் வாழ்ந்து விட்டோம் என்றால் இந்த காட்சியிலே அன்னை கொடுத்த அந்த அன்பு கட்டளை நமக்கு இன்றைக்கு நிறைவேறப் போகிறது. சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆழமாக இந்த நற்கருணை எழுந்தேற்ற நேரத்திலே என்னுடைய மனசாட்சி இருக்குதா முதல்ல அப்படின்னு தேடி பாருங்க. அப்படி இருக்கும், ஏதாவது ஒரு மூலையில் இருந்துச்சு அப்படின்னா தம்பி வா அப்படின்னு தட்டி தூசி தட்டி என்ன செஞ்சிடணும், எழுப்பி அதை நிலைநிறுத்தணும். யார் ஒருவர் நல்ல மனச்சான்றோடு வாழுகிறாரோ அவர் பெரிய ஆளாக சமுதாயத்திலும் கருதப்படுவார், நம்முடைய குடும்பத்திலும் கருதப்படுவார், ஆண்டவர் முன்னிலையிலும் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறார் இல்லையா? சூசை, தந்தை சூசை அவ்வாறு அழைக்கப்பட்ட ஒரு நபர். இந்த மனச்சான்றின்படி முதலிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் அன்பார்ந்தவர்களே. அப்போ காட்சியில் முதல் சிந்தனை பாவத்தை நீக்கி நல்ல மனச்சான்றோடு வாழ்தல். இரண்டாவது குறியீடுகள் என்னென்ன இருந்தது அவருடைய அந்த காட்சியிலே அப்படின்னு பார்க்கும் பொழுது,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை அவர் வைத்திருக்கிறார். அந்த சிலுவையில் ஒரு புறம் ஆணிகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன, மற்றொரு புறம் கொரடுன்னு சொல்லுவாங்க. இந்த கட்டிங் பிளேயர், இதுக்கு வேறு ஏதாவது வார்த்தை இருக்கா? கொரடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சரி செய்வது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆணியை பிடுங்கிறதுக்கான ஒரு விஷயம். அப்போது முதல்ல நம்ம சிந்திக்க வேண்டியது ஆணி. ஆணி அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே அந்த என்னுடைய வாழ்க்கையின் நிகழ்வை சொல்லும் பொழுதே சொல்லிட்டேன். அது ஆணிகள் என்றாலே அந்த பாவங்கள், ஆண்டவரை நாம் காயப்படுத்துகின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள் என்று நாம் சிந்தித்தோம். ஆக இன்றைக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த ஆணிகளாக பிறரை காயப்படுத்துகின்ற விஷயங்கள் என்னென்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காயப்படுத்திய அந்த யூதர்களை போன்று இன்றைக்கு நாம் யார் யாரையெல்லாம் காயப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நம்முடைய வாழ்க்கையாலும் வார்த்தையாலும் நாம் யாரையெல்லாம் காயப்படுத்துகிறோம் என்பதை இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த காயப்படுத்துறது இன்றைக்கி ரொம்ப ஃபேஷனாக மாறிட்டு இல்லையா? ஒரு 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கிற ஒரு பையனை பார்த்து என்ன சொல்லிடுவோம் நம்ம? இவனுக்கு பேச தெரியாது, இவன் ஒரு மாதிரி கோம்பை மாதிரிலாம் இருக்கான் அப்படின்லாம் சொல்கிறது உண்டு இல்லையா? வீட்டில் ஒரு வேளை மூத்த பிள்ளைகள்லாம் இப்படி தான் இருப்பாங்க. சில நேரங்களில் ஒரு வெகுளியாக இருப்பாங்க. 2வது பிள்ளை அந்த மூத்த பிள்ளைக்குள்ள அறிவையும் சேர்த்து, இது உளவியல் சைக்காலஜி படி அதுதான், சேர்த்து 2வது பிள்ளைக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு தெளிவு இருந்த மாதிரி தோன்றும். ஆனால் கடைசியில் வர வர அது எப்படி செஞ்சிடும்? அப்படி குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி சமுதாயத்தில் 4 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க, என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, ஒருத்தரை டார்கெட் பண்ணி கிண்டல் பண்ண ஆரம்பிப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? காயப்படுத்துறது அப்படின்னா இதுதான். நானும் செஞ்சுருக்கிறேன், நீங்களும் ஒருவேளை செஞ்சுருப்போம். ஆனால் இன்றைக்கு அதிலிருந்து ஒரு விழிப்புணர்வை பெற்றுக்கொள்வோம் அன்பார்ந்தவர்களே. பிறரை காயப்படுத்துதல் அது ஒரு ஃபேஷன். யார் அமைதியாக இருக்கானோ அவன் லூசர் மாதிரியும், அவன் தோற்று போனவன் போன்றும், அது யார் அதிகமாக பேசி கொண்டிருக்கிறார்களோ அவங்க என்ன ஆயிடுவாங்க? அவர் தான் பெரிய டான், அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு பெரிய டான் ஆயிடுவாங்க. ஆனால் அவரால் பேசத்தான் முடியுமே ஒழிய வேறு எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிறது மிக தெளிவாக இருக்கும் அன்பார்ந்தவர்கள். ஆக வார்த்தையால் இன்றைக்கி இந்த திரைப்படங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான வார்த்தை தான் இருக்கும். பிறரை ஒரு காயப்படுத்துறது, அந்த டைமிங்கில் ஏதாவது ஒன்று சொல்லி காயப்படுத்துகிற ஒரு விஷயங்களாக இருக்கும். கலாய்க்கிறது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? இந்த வார்த்தை இதுக்கு இப்படி ஏன் பேசுகிறீங்க, சும்மா அது கலாய்ச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்திலாம் நம்ம பார்க்க முடியுது இல்லையா நம்முடைய சமுதாயத்தில் நாள்தோறும். இப்போ இன்றைக்கு வார்த்தையால் பல மனிதர்களை நாம் காயப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இப்படி கேலி செய்தும் காயப்படுத்துகிறோம். பிறரை கோபத்தின் மூலமாகவும் நாம் காயப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறோம். நாள்தோறும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருந்து பிறரை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. இன்றைக்கு அந்த காயப்படுத்துதலை நாம் குறித்து சிந்தித்து பார்ப்போம். நாம் பிறரை வார்த்தையால் எவ்வளவு காயப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளில் எவ்வளவு தெளிவாக இருக்கிறார். அந்த மக்களை பார்த்து நீங்கள் இவர்களுக்கு உணவு கொடுங்கள், பரிவு கொள்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். என்னை பின்பற்றுங்கள், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களெல்லாம் எல்லாரும் என்னிடம் வாருங்கள் இன்று இன்னும் பல பல வார்த்தைகளை, வாக்குறுதிகளை அவர் நம்முடைய மனதை, புண்பட்ட மனதை அவர் ஆற்றுகின்ற வார்த்தைகளை நமக்கு இந்த திருவிவிலியம் முழுவதும் தந்திருக்கிறார் என்பார்ந்தவர்கள். ஒருவேளை இந்த வார்த்தைப்பாடு, அந்த திருவிவிலிய அட்டை அதெல்லாம் ஒருவேளை உங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பாருங்கள், வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு என்றும் தங்கும் என்று எவ்வளவு நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு வார்த்தைகளை ஆண்டவர் உபயோகித்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறரை நம்பிக்கை கொடுக்கின்ற, தூக்கி நிறுத்துகின்ற ஒரு இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோமா? அத்தகைய ஒரு செயலை செய்கிறோமா? அல்லது நாம் பிறரை புண்படுத்துகின்ற, பிறருடைய அந்த வளர்ச்சியை குறைக்கின்ற, எப்படி அந்த கலாய்க்கிறது, அந்த கேலி செய்வதன் மூலமாக என்ன ஆகிவிடுகிறது என்பார்ந்தவர்களே, அவர்களுடைய வளர்ச்சி குறைவுபடுகிறது. அவர்களுக்கு இருக்கின்ற அந்த தன்னம்பிக்கை குறைவுபடுகிறது. சின்ன வயசுலேருந்தே உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன ஆயிரும், உண்மையிலேயே அந்த பையன் அப்போ எனக்கு இனிமேல் ஒன்றும் வராது, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்து கொள்வோம். சில டீச்சர்ஸ் எனக்கு ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் கூட ஞாபகம் இருக்குது. இதெல்லாம் நல்லா படிக்கிற பிள்ளைங்க இதை பார்த்துக்கிடுங்க, இந்த சம்மெல்லாம் வரும், இந்த கணக்கெலாம் போடுங்க. நல்லா படிக்காத பிள்ளைங்களாம் இதை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ எனக்கெல்லாம் ஒரு டவுட் உண்டு, நான் நல்லா படிக்கிற பையனா நல்லா படிக்காத பையனா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். உங்களுக்கெல்லாம் இருந்துச்சா? படிச்சிங்களா? ஆமாம், இருந்திருக்கும் எல்லாருக்கும். அப்போது இன்றைக்கு அந்த ஒவ்வொரு மனிதனுடைய தன்னம்பிக்கையை ஒவ்வொரு வார்த்தைகள் தீர்மானிக்கின்றன. குறிப்பாக குடும்பத்துக்குள்ளே பெற்றோர்
சில நேரங்கள்லாம் இந்த கடைசி பிள்ளையை பார்த்து சொல்கிறது உண்டு இல்லையா, எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். ஒன்று வந்து இது அரிசி முட்டைக்கு வாங்கியிருந்து அப்படின்னு சொல்லி விளையாடுவோம் இல்லையா. அந்த பிள்ளையை அப்படியே மட்டுப்படுத்துவது, அந்த பிள்ளையினுடைய அந்த தன்னம்பிக்கையை அப்படியே குறைப்பது, இது போன்ற செயல்கள், இது போன்ற காயங்களை நாம் பிறருக்கு கொடுக்காமல் முடிந்தவரை நிச்சயம் உன்னால் முடியும். தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கையில் அந்த தாய் சொன்னதை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, நிறைய மறைவுரைகளில் அதை நிச்சயமாக சொல்லியிருப்பார்கள். கற்றுக் கொடுக்க முடியவே முடியாது உன்னுடைய பிள்ளைக்கு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தாய் சொன்னால், அந்த தாய் அந்த தாமஸ் ஆல்வா எடிசனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு போதிய அறிவு இல்லையாம், எனவே நானே கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அதனால தான் இன்றைக்கு உலகமே வெளிச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான கண்டுபிடிப்புகளை அவர் கண்டுபிடிக்கிறார். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும் என்பார்ந்தவர்கள். இன்றைக்கு இந்த காயப்படுத்துகின்றோமா அல்லது பிறரை நாம் வாழ வைக்கின்றோமா நம்முடைய வார்த்தைகளால் என்பதை குறித்து சிந்தித்து பார்ப்போம். அதே போன்று தான் செயல்கள் மூலமாக நாம் பிறரை காயப்படுத்துகின்ற செயல்கள் செய்கின்றோமா, பிறருடைய பெயரை அவமதிப்பதற்கான செயல்களில் நாம் ஈடுபடுகிறோமா, அல்லது அவர்களினுடைய பெயரை ஓங்க செய்ய, அவர்களை வளர்ச்சியடைய செய்ய, குடும்பங்களுக்குள் நீங்கள் பெரிய போய் அன்பியமாக இல்லைனா போய் எங்கேயோ போய் சமுதாயத்தில் யார் பெயரையும் விளங்க செய்ய வேண்டாம். உங்கள் குடும்பத்துக்குள்ள, நம்முடைய குடும்பத்திற்குள்ள ஒரு வளர்ச்சியை நம்முடைய வார்த்தைகளால், சொல்லால், செயலால் பிறரை தூக்கி நிறுத்த முடிகிறது என்றால் நாம் காயமில்லாமல் பிறரின் காயத்திற்கு கட்டுப்போடுகின்றவர்களாக இருக்கிறோம். நம்முடைய தாய் அன்னை கன்னிமரியாள் கட்டுப்போடுகின்ற ஒரு தாய், காயங்களை கொடுக்கிற தாய் அல்ல, மாறாக அவர் கட்டுப்போடுகின்ற ஒரு தாயாக இருக்கிறார். எலிசபெத் அம்மாளுக்கு அங்கு துன்பம் இருக்கும், வலி இருக்கும் என்று உணர்ந்த இந்த தாய் அவளே செல்லுகிறார். அவருக்கும் ஏற்கனவே அதே வலி இருக்கிறது, அதே துன்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. நிறை மாத கர்ப்பிணியாக ஒருவேளை அந்த கர்ப்பிணியின் முதல் நிலையில் இருந்து கொண்டிருந்திருப்பாள். எனவே அந்த நேரத்திலும் கூட அந்த தாய் அன்னை கன்னிமரியாள் பிறரின் வலியை பார்க்கிறார், அந்த வலிக்கான ஒரு மருந்தை அவர் தேடுகிறார். அதுதான் நம்முடைய அன்னையினுடைய பண்பாக இருக்கிறது என்பார்ந்தவர்கள். எனவே நாம் யாரையெல்லாம் காயப்படுத்தி இருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம். நற்கருணைநாதருக்கு முன்னிலையிலே அங்கே ஒன்றும் மறைக்க முடியாது இல்லையா. ஆண்டவருக்கு நிச்சயம் எல்லாம் தெரியும், எல்லாரையும் அவர் கண்டுகொண்டே இருக்கிறார். இந்த அவர் முன்னிலையில், அவர் பார்வைப்படுகின்ற நேரத்தில் சிந்தித்து பார்ப்போம், நான் யாரையெல்லாம் காயப்படுத்தி இருக்கிறேன், அவரோடு நாம் ஒப்புரவாக முடிகிறதா? அதுதான் ஒரு மிகச்சிறந்த வெற்றியாக இருக்க முடியும். ஆண்டவர் அவருக்கு அந்த காயங்கள் ஏற்பட்டது போன்று நாம் பிறரை ஆணிகளால், வார்த்தை ஆணியால், செயல் ஆணியால் நாம் எவ்வளவு துன்பப்படுத்தி இருக்கிறோம். அந்த காயங்களுக்கெல்லாம் மருந்துகள் நாம் எவ்வாறு போட முடிகிறது, உறவுகளை நாம் ஒன்று சேர்க்க முடிகிறதா? அந்த உறவை ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பில் எண்ணெயை கொண்டு ஊத்துறது மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுபோன்று நாம் பிறரை விரிசலை உண்டு பண்ணுவதற்கான பேச்சுகளை பேசுகிறோமா, புறணிகளை பேசிக்கொண்டு அலைகிறோமா, அல்லது நாம் பிறரினுடைய அந்த வளர்ச்சிக்கு, அவர்களினுடைய அந்த உறவு மீண்டும் வருவதற்கு, இணைவதற்கு என்னால் முடிந்த என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செயல்களை நான் அங்கு செலுத்த முடிகிறதா அப்படிங்கிறதை நாம் சிந்தித்து பார்ப்போம் அன்பார்ந்தவர்கள். இரண்டாவது. மூன்றாவது, இந்த காயத்திற்கான ஆணி இருக்கின்ற நேரத்தில் மற்றொரு பக்கம் அந்த சிலுவையிலே அந்த இணைப்பான் ஆணிகளை பிடுங்குகின்ற ஒரு கருவி இருக்கிறது. அதுதான் அந்த கட்டுப்போடுதல் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த ஒரு செயல் நம்மால் செய்ய முடிகிறதா என்பதை இன்றைக்கு மூன்றாவது சிந்தித்து பார்ப்போம் என்பார்கள். தாய் சொல்லுகின்ற பொழுது அந்த காட்சியில் சொல்லுகிறார், அதற்கு பாவமாக இருக்கிற இந்த உலகில் ஒரு புறத்திலே பாவமாக இருக்கிறது, மறுபுறத்திலே நான் நம்முடைய அந்த ஆண்டவரினுடைய பணிகளை செய்கின்ற அவருடைய சீடர்களை நான் உருவாக்கி இருக்கிறோம். அந்த சீடர்களுக்கு நம்மால் முடிந்த ஒத்துழைப்பை கொடுக்க முடிகிறதா என்பது போன்று அவர் கேட்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த சீடர்கள் என்று சொல்கிற பொழுது நம்முடைய திருச்சபையினுடைய பணியாளர்களாக இருக்கிறவர்கள், பணிக்குருத்துவத்தில் இருக்கிறவர்கள், அருட்சகோதரிகள், இவர்கள் எல்லாரும் இந்த காயங்களை கட்டுப்போட வந்த அந்த நபர்கள். இவர்களுக்கு நம்மால் இயன்ற ஒத்துழைப்பை கொடுக்க முடிகிறதா என்பதை மூன்றாவது இன்றைக்கு சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் அன்பார்ந்தவர்களே. அன்னை கன்னிமரியாள் அந்த காட்சியின் வழியாக சொல்வது இதுதான், ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட இந்த திருச்சபை, ஆண்டவரால் நமக்கு தரப்பட்டிருக்கிற அவருடைய பெயர் தாங்கிய இந்த திருச்சபையை, அதனை வளர்ப்பதற்கு நம்மால் இயன்ற ஒரு ஒத்துழைப்பை நாம் கொடுத்திருக்கிறோமா? நம்ம எல்லாரும் அந்த பழைய அருட்தந்தையர்களுக்கு நன்றி செலுத்தி பார்ப்போமே. அவர்கள் நல்லா இருக்கட்டும், அந்த பங்கு தந்தையர்கள் எல்லாரும் நல்லமோடு இருக்கட்டும் என்று நாம் ஜெபித்து பார்ப்போம்.
நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குவதற்கான அதிகாரத்தை பெற்ற அருட்தந்தையர்கள் நம்மில் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். நம்முடைய திருத்தலத்தை நாள்தோறும் நாடி வருகிறார்கள். நமக்கென்று ஆயரவர்களால் ஆண்டவரால் நமக்கு தரப்பட்டிருக்கிற பங்கு தந்தை, அதிபர் தந்தை அவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவர்களோடு நம்முடைய ஒத்துழைப்பு என்ன இருக்கிறது? ஏறெடுக்கப்படுகிற முயற்சிகளிலே நம்முடைய ஒத்துழைப்பு எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்பதையும் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் என்பார்ந்தவர்களே. திருவிவிலியத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் சீடன் என்பதற்காக ஒரு குவளையும் குளிர்ந்த நீராவது கொடுக்கின்ற மக்கள் நீங்கள் கைமாறு பெறாமல் போக மாட்டீர்கள் என்று அடிக்கடி ஆண்டவரினுடைய இந்த வார்த்தைகளை எங்கெல்லாம் இந்த குருமானவர் நிதிகளை பிரிக்க செல்கிறோமோ அப்பொழுது நாங்கள் சொல்வதுண்டு. அப்போ ஆண்டவருடைய பணிக்காக எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். உறுதி பூசுதல் பெற்ற எல்லாருமே ஆண்டவருக்கான வேலையை செய்ய நாம் எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம், எந்தவித பாரபட்சமும் இன்றி. ஆனால் இந்த பணி குருத்துவத்தை முழுமையாக வாழ்நாள் முழுவதும் செய்ய ஏற்றுக்கொண்ட அந்த மக்களோடு நம்முடைய ஒத்துழைப்பு எவ்வளவு இருக்கிறது என்பதை இன்றைய நாளில் சிந்தித்து பார்ப்போம். அதனால் இன்றைக்கு இன்னும் கூடுதலாக அன்னையினுடைய பெயரை மகிமையை விளங்க செய்ய என்னால் என்னுடைய குடும்பத்தால் என்ன செய்ய முடியும்? குறைந்தபட்சம் நான் பங்களிப்பையாவது கொடுப்பேன், உடனிருப்பை கொடுப்பேன், நான் வந்து நிற்பேன் என்கின்ற வகையிலாவது நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறதா? இந்த அன்னை விரும்புகின்ற ஒன்று அதுதான். சலேத் நகரிலே காட்சி கொடுத்த நம்முடைய தாய் விரும்புகின்ற ஒரு செய்தியாக இருப்பது இதுதான். இந்த காயங்களுக்கு கட்டுப்போடுகிற அந்த நிகழ்வை செய்கின்ற எல்லா மக்களுக்கும் என்னால் முடிந்த உதவியை, என்னால் முடிந்த ஒத்துழைப்பை இன்றைக்கு கொடுக்க முடிகிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம் என்பார்ந்தவர்களே. நான்காவது மற்றொரு குறியீடு ஒன்று இருக்கிறது. அந்த சிறுவனிடத்தில் போய் தாய் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். சிறுவனிடத்திலும் சிறுமியிடத்திலும் தனித்தனியாக ரகசியத்தை சொன்னதாக பார்க்கிறோம். அதில் ஒரு ரகசியம் வெளிப்பட்டிருக்கிற ஒரு ரகசியம் என்னவெனில், நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் பஞ்சம் வரும் நாட்டில், எவ்வளவுதான் நீங்கள் விவசாயத்தை கையில் எடுத்தாலும் உங்களுக்கு இந்த ஆண்டிலே அதிகமான ஒரு வறட்சியே காணப்படும் என்று அன்னை சொல்லுகிறார். அதுபோன்று நடக்கவும் செய்திருக்கிறது. ஆனால் இந்த பாவங்களிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுபட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு விதைக்காமலேயே கோதுமை கிடைக்கும் என்று அன்னை சொன்னதாக சொல்லப்படுகிறது. ஆக விதைக்காமலேயே அங்கு அதன் பிறகு பாவங்களிலிருந்து மீண்டு வந்த மக்களுக்கு அதிகப்படியாக அருளும் ஆசீரும் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு இந்த 3 நிலைகளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். இவற்றையெல்லாம் நாம் உள்ளத்திலே ஆழமாக பதித்து ஒரு சிறு நகர்வாவது நம்முடைய வாழ்க்கையில் இதை செய்துவிட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை இன்னும் வளமாக போகிறது என்பது பொருள். பாவங்களிலிருந்து விடுபட நம்முடைய மனச்சான்றை நான் இன்னும் கூர்மைப்படுத்த முடிகிறதா? அப்படி பண்ணுகிறோம் என்றால், செய்கிறோம் என்றால் வருகிற காலம் நமக்கு ஒரு வசந்த காலமாக அமைய போகிறது. காயங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆணிகள், அதே போன்று நாமும் பிறரை காயப்படுத்தி இருக்கிறோம். அந்த காயங்களுக்கு நம்மால் முடிந்த கட்டுகளை போட முடிகிறதா? அந்த இனிமேல் காயப்படுத்த மாட்டேன் என்று நம்முடைய குணாதிசயங்களை மாற்ற முடிகிறது என்றால் நம்முடைய வாழ்வு வளமாக போகிறது. மூன்றாவது, நம்முடைய இந்த காயங்களுக்கு மருந்து போடுகின்ற அந்த அருட்பணியாளர்கள் அல்லது பணிக்குருத்துவத்தில் இருக்கின்ற மக்கள், பொதுநிலையிலர்களிலே இன்னும் ஆர்வமாக உழைக்கின்றவர்கள், நம்முடைய பங்கின் நிர்வாகிகள், இவர்களோடு எனக்கும் ஒரு சிறிய பங்களிப்பு இருக்கிறது, ஒத்துழைப்பு இருக்கிறது, கூடவாவது நான் வருவேன் என்று நாம் இருக்கிறோமா என்றால் நம்முடைய வாழ்க்கை வளமாக போகிறது என்பது பொருள் என்பார்ந்தவர்கள். எனவே இன்றைய நாளிலே இந்த சலேத்தன்னையினுடைய காட்சியை சிந்திக்கின்ற வேளையிலே நம்மை இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் என்பார்ந்தவர்கள். அந்த லா சலேத் அந்த இடத்திலே காட்சி கொடுக்கிற பொழுது அந்த இடம் ஒரு வெண்ணிற சூரியன் போன்று மின்னியது என்றும் எழுதப்பட்டிருக்கிறது என்பார்ந்தவர்களே. அவ்வளவு வெண்மையோடு, அவ்வளவு ஒரு தூய்மையான உள்ளத்தோடு இந்த அன்னை நமது மண்ணில் உயிருடன் அவர் நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை தந்து கொண்டிருக்கிறார். அந்த அன்னைக்கு நாம் ஏற்கனவே சொன்னது போன்று வியாகுலங்களை பரிசாக கொடுக்கிறோமா, அல்லது மகிழ்ச்சியை, மகிமையின் நிறைகளை அவருக்கு பரிசாக நாம் கொடுக்கிறோமா என்பதை இந்த நாளிலே நாம் அதிகமாக சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய குடும்பங்கள் வளம் பெறட்டும். இந்த இறை சிந்தனைகளை உள்ளடக்கியவர்களாக ஒரு சிறிய நகர்வாவது நம்முடைய வாழ்க்கையில் இதனை செய்து பார்ப்போம். ஒரு படி எடுத்து வைப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு அளவு கடந்த ஆசீர்வாதத்தை அன்னை கன்னிமரியாளின் வழியாக நிறைவாக தருவார். இன்னும் அன்னையினுடைய மகிமை பெருகட்டும், வளரட்டும். நாம் அனைவரும் இன்னும் ஆண்டவரை நெருங்கி ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.